இன்றைக்கி முக்கியமாக ஒரு கமெண்ட்டுக்கு தான் பதில் சொல்ல போகிறேன். விமல்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க. அக்கா எனக்கு யூடியூப்பில் வீடியோ போடணுன்ட்டு ஆசை, ஆனால் எப்படி போடுறதுன்னு தெரியாது, சொல்லிக் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானே வந்துட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் எடிட் பண்ணுறது, வீடியோ எடுத்து எல்லாமே பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நானே வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களுமே அவ்வளோதான், உங்களுக்கு நீங்கள் யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள். எப்படி நம்ம வீடியோ எடுக்கிறது, எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எது பெஸ்ட்டான வீடியோ தோணுதோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் என்ன சொல்கிறாங்களோ அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோவும் போடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு எதுவுமே தெரிலன்னா கூட மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. இப்போ எல்லாமே நம்ம ஃபோனில் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது தேவையோ அதை சர்ச் பண்ணி பாருங்கள். அது அப்படியே ஃபோன்லேயே வரும். மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்காதுங்க, அது நமக்கு நல்லதில்லை. அப்புறம் என்னையும் ஒரு ஆளாக மதித்து கேட்டிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்துடலாமா? சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இது தீபாவளி அன்றைக்கி வந்துட்டு நாங்கள் மட்டனெல்லாம் எதுவுமே செய்யலை. சரி இன்றைக்காவது காலையில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.